அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சட்டப்பேரவையில் பேரவை விதி 56 கீழ் பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகள் குறித்து பேரவை ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தார். அவர் அந்த கோரிக்கையை நான் ஏற்கின்றேன். அதே சமயத்தில் இது குறித்து முதலமைச்சர் அவர்கள் ஒரு சில விளக்கத்தை அளிப்பார்கள் என்று குறிப்பிட்டார். நான் சட்டப்பேரவைத் தலைவரிடத்திலே கேட்டுக்கொண்டதெல்லாம் கரூர் சம்பவம் குறித்து முதல்வர் கருத்து சொல்வதென்றால் இது பிரதான எதிர்க்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கரூர் சம்பவம் நடைபெற்ற நிகழ்வு குறித்து பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் என்னுடைய கருத்துக்கள் தெரிவித்த பிறகு முதலமைச்சர் பதிலளிப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று நான் குறிப்பிட்டேன். சட்டப்பேரவைத் தலைவர்கள் 56 விதி எண் 56 கீழ் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு உடனே முதலமைச்சர் அவர்களை அழைத்து நீங்கள் அரசனுடைய கருத்தை குறிப்பிடலாம் என்று அவருக்கு அனுமதி கொடுத்தார். நான் இது முக்கிய பிரச்சனை என்ற காரணத்தினால் இன்றைக்கு 41 பேர் உயிரிழந்து மிக துயரமான சம்பவம் என்ற காரணத்தினால் நாங்கள் அமைதி காத்து சட்டப்பேரவைத் தலைவர் சொன்னதற்கு சம்மதித்து முதலமைச்சர் அவர்கள் என்ன கருத்தை சொல்வார் என்பதை நாங்கள் கேட்போம் என்று அங்கேயே அமர்ந்து முதலமைச்சர் சொன்ன கருத்துக்கள் எல்லாம் நாங்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தோம். அவர் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த கரூர் நிகழ்வு குறித்து என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்ட என்ற விவரத்தை தெரிவித்தார். அதுக்கு பிறகு பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் பேரவை விதி 56 கீழ் நான் பேசுவதற்காக அனுமதி கேட்டேன். அனுமதி கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் நான் பேச ஆரம்பித்தேன். அதில் 27/9/2025 அன்று வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்கள் சந்திப்பு கூட்டம் பேசிக்கொண்டு இருந்த பொழுது ஒரு 10 நிமிடத்திற்கு பேசிக்கொண்டு இருந்திருப்பார். அந்த சமயத்தில் ஒரு செருப்பு வந்து விலகிட்டார். இதெல்லாம் நான் சட்டமன்றத்தில் பேசினா அதை நீக்கி விடுவாங்க. அதனால் இங்கே மக்களுக்கு தெரிவிப்பதற்காக ஊடகத்தின் வழியாக தெரிவிப்பதற்காக தெரிவிக்கிறேன். நான் ஊடகத்தில் வந்த செய்தி தான் தெரிவிக்கிறேன். 10 நிமிஷம் தான் அதில் பேசிகிட்டு இருந்தார். அந்த கூட்டத்தில் உடனே ஒரு செருப்பு வந்து விழுகுது. அதை பற்றி இந்த அரசு அவருடைய கருத்தை எதுவுமே சொல்லலை. அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட அந்த கூட்ட நெரிசலில் சுமார் 41 பேர் இன்றைக்கு இறந்திருக்கின்றார்கள். அதில் 10 குழந்தைகள், 18 பெண்கள், 13 பேர் ஆண்கள் என்று தகவல் கிடைத்திருக்கின்றன. அதோடு இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் இந்த கூட்டத்திற்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த உயிர் வலியை தவிர்த்திருக்கலாம். ஆனால் இந்த அரசாங்கம் எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதி, ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதியாகத்தான் பார்க்கப்படுகிறது. அது எந்த எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி. அந்த அடிப்படையில் முழுமையான பாதுகாப்பு கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த கூட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பு அளிக்காத காரணத்தினால் இந்த அரசுடைய அலட்சியத்தால் 41 பேர் உயிரிழந்திருக்கின்ற சம்பவத்தை நான் குறிப்பிட்டேன். அதுவும் அவர்கள் அவைக்கு பொழுது நீக்கிவிட்டார் என்று கருதுகிறேன். இதெல்லாம் நடந்த சம்பவம் தான், புதுசாக நான் எதுவுமே சொல்லலை. அதோடு ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் 4 மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தியிருக்கார். திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், அதுபடுத்து திருவாரூர், அதுக்கு பிறகு நாமக்கல், அப்புறம் தான் கரூருக்கு வந்தார். ஏற்கனவே 4 கூட்டத்தில் எவ்வளவு மக்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவார் என்று காவல்துறைக்கு தெரியும்.
உளவுத்துறைக்கு தெரியும், அரசுக்கும் தெரியும். அதற்கு ஏற்றவாறு இடத்தை ஒதுக்கி இருக்க வேண்டும். அவர் கேட்ட இடத்தை ஒதுக்கல. அதோடு எவ்வளவு மக்கள் வருகின்றார்களோ அதற்கு ஏற்றவாறு காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தால் உயிர் சேதத்தை தடுத்திருக்கலாம். அதுவும் செய்ய அரசு தவறிவிட்டது. அதோட காவல்துறை அதிகாரிகள் ஒரு பேட்டியில் குறிப்பிடுகின்ற பொழுது, தமிழக வெற்றி கழகம் கரூரில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் 500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு சொன்னாங்க. அப்படி தொலைக்காட்சியில் நான் பார்த்தேன், ஊடகத்தில் பார்த்தேன். ஆனால் அப்படி 500 பேர் அந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் காவல் இருந்தால் என்றால் இல்லை என்பதுதான் தெளிவாக தெரியுது. எல்லா ஊடக நபர்களும் நீங்கள் இருக்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் உங்களுடைய தொலைக்காட்சியில் பார்த்து தான் அந்த கருத்து சொல்கிறேன். எவ்வளோ பேர் அந்த ஸ்பாட்டில் இருந்தாங்க? இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் பேசுகின்ற பொழுது எவ்வளோ காவலர் அந்த இடத்துல இருந்தாங்க? வெளியிலெல்லாம் நிறுத்தலாம் கணக்கு போட்டு ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. ஆனால் பாதுகாப்புக்கு எவ்வளோ பேர் நிற்கவில்லை என்பது தெளிவாக தெரியுது. அதோட இந்த ஏடிஜிபி பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது 500 பேர் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதா சொன்னார். இன்றைக்கு முதலமைச்சர் 660 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதாக சொல்றாரு. இதிலேயே முரண்பட்ட கருத்து. இப்படிப்பட்ட சந்தேகம் வர காரணத்தினால தான் மக்களுக்கு இதில் இந்த சம்பவத்தில் மிகப்பெரிய சந்தேகம் இந்த அரசின் மீது ஏற்பட்டது. அதோட இந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. எது? வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழகம் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு இடத்தை ஒதுக்கி கொடுத்துருக்குறாங்க. இந்த இடம் அதிமுக தலைவருடைய பிறந்தநாள் வருகின்ற பொழுது இந்த இடத்தை நாங்கள் கேட்டோம். 24/1/2025 இதை கேட்டோம். அப்பொழுது எங்களுடைய பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய 108வது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்ட பொழுது அந்த கூட்டம் அந்த இடத்தில் நடைபெற இந்த காவல்துறை அனுமதி கொடுத்தது. அதுக்கு அவர்கள் சொன்ன கருத்து நிறைய 4 பாயிண்ட் இருக்குது. அதில் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன். தாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட வேலுச்சாமிபுரத்தில் அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதாலும் கூட்டம் கூடும்போது 2 புறம் முன் சாலை மறைக்கும் சூழல் ஏற்படுது. இதனால் நாங்கள் கொடுக்க மாட்டோம். ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட இடம். அப்படி இடத்துல எங்களுக்கு கூட்டம் நடத்துவதற்கு அந்த இடத்த தான் கொடுத்தோம். ஏற்கனவே எங்கள் கூட்டங்க நடத்த வேணும்னு கேட்டோம். ஆனால் அப்போ மறுத்து நாங்கள் நீதிமன்றம் போன எழுச்சி பயணத்தின் போது கரூரில் சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொள்கின்ற பொழுது கரூரில் அங்கே கூட்டம் நடத்துவதற்காக எங்களுடைய மாவட்ட செயலாளர் பல இடத்துல கோடிட்டு காட்டி அனுமதி கேட்டார். அனுமதி மறுக்கப்பட்டு நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றம் ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அங்கே இருக்கிற மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் நீங்களே நேரடியாக தலையிட்டு அவர்களுக்கு தகுந்த இடத்தை ஒதுக்க வேண்டும் என்று அப்படி இருந்தும் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. நான் தேதி குறிப்பிட்டு விட்டேன். எங்களுடைய எழுச்சி பயணம் தொடர்ந்து இருக்குது. அப்போ வேற வழி இல்லாமல் இந்த அவர்கள் நிராகரிக்கப்பட்ட இடத்தையே எங்களுக்கு கொடுத்தாங்க. சரி இருந்தாலும் பரவாயில்லை என்று நாங்கள் எடுத்து நடத்தினோம். அதே இடத்தை தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு அவர்களுக்கு இதை கொடுத்துருக்கிறாங்க. அவர்களே இப்படி நிராகரிக்கப்பட்ட இடத்தை எப்படி கொடுப்பது? ஏற்கனவே 4 மாவட்டத்தில் அவர் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்திருக்கிறாங்க. எவ்வளவு மக்கள் கூடுவார் என்பது இந்த அரசுக்கும் தெரியும், காவல்துறை தெரியும். அப்படி இருந்தும் இதில் ஏதாவது ஒரு அசம்பாவம் ஏற்பட வேண்டும் என்ற திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு தான் இந்த இடத்தை வேலுச்சாமிபுரத்தை கொடுத்திருக்காங்க என்றுதான் மக்கள் பேசுகிறாங்க. முழுமையாக இதுதான் உண்மை என்று நாங்களும் கருதுகிறோம். அது மட்டும் இல்லை, ஏன்னா ஏற்கனவே முதலமைச்சர் அவர்கள் 30 விழா நடத்தினார். 1 லட்சம் பேர் கலந்துனாங்க. ஏன் அந்த இடத்த கொடுத்துருக்கலாம்ல? அப்படி கொடுத்துட்டு அந்த அசம்பாவத்தை தடுத்துருக்கலாம்ல? ஆனால் அதெல்லாம் கொடுக்கல. இப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடக்க வேண்டும் என்று இந்த அரசு திட்டமிட்டு தான் இந்த ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்ட இடத்தை கொடுக்காமல் அவர்கள் நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை எங்களுக்கு ஒதுக்குனாங்க. அதே இடத்தை நிராகரிக்கப்பட்ட காவல்துறை நிராகரிக்கப்பட்ட அந்த இடத்தை தான் தமிழக வெற்றி கழகத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்படி
கொடுத்து இப்படிப்பட்ட சம்பவம் இந்த அரசினால் தான் ஏற்பட்டது. காவல்துறையுடைய அலட்சியத்தால், காவல்துறை முழுமையாக பாதுகாப்பு கொடுக்காம இந்த சம்பவம் நடைபெறும் என்று திட்டமிட்டு தான் நடைபெற்றுதான் மக்கள் சந்தேகிக்கிறார்கள். அதோட இந்த 41 பேர் இறந்திருக்கிறாங்க. மயக்கமுட்ட உடனே ஆம்புலன்ஸ் வந்து அவரெல்லாம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க. அன்று காலை வரை 39 பேர் இறந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் 2 பேர் இறந்திருக்கிறாங்க. மொத்தம் 41 பேர். இதில் அவசரமாக ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறாங்க. அவசரமாக பதற்றத்தோட அங்கே உடற்கூறு இறந்தவருடைய உடற்கூறு ஆய்வு செய்ய வேண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு, மாவட்ட ஆட்சி பிறப்பிக்கப்பட்டு இரவு 1:45 மணிக்கு அந்த பணி துவக்கிறாங்க. அந்த கரூர் அரசு பொது மருத்துவமனையில் 2 டேபிள் தான் இருக்குது. அதுக்கு மின் விளக்குகள்லாம் வேணும், அதுக்கு வேண்டியான வசதியெல்லாம் வேணும். அது 2 தான் இருக்குது. அப்படி 2 இருக்குதுன்னா இப்போ அமைச்சர் வந்து 3 இருக்குன்னு சொல்கிறார். சரி 3னே வச்சுக்கலாம் அவர் சொல்கிறபடி. அந்த 3 டேபிளில் இன்றைக்கு கிட்டத்தட்ட 39 பேர் இறந்ததை எப்படி உடற்கூறு செய்யும்? பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்றால் அந்த பிரேத பரிசோதனை செய்யக்கூடிய மருத்துவர் தான் செய்ய முடியும். வேற மருத்துவர் செய்ய முடியாது என்று மருத்துவர் சொல்கிறாங்க. அப்படி அந்த மருத்துவமனையில் அவ்வளவு மருத்துவர் இல்லை. அப்படியே வெளியிலிருந்து 22 பேர் வரவழைச்சுங்கிறாங்க. அப்படி வெளியிலிருந்து 22 பேர் வளைச்சாலும் அங்கே இருக்கின்றது முதல்ல இங்கே அமைச்சர் சொன்னதை பார்த்தா 3 டேபிள் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. 3 டேபிளில் 1:45 மணியிலிருந்து நான் 8 மணிக்கு போகும்போது 31 பேர் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு விட்டது. ஆக ஒரு உடற்கூறு ஆய்வு செய்வதென்றால் ஒரு உடலை உடற்கூறு ஆய்வு செய்வதென்றால் 1.5 மணி நேரம் வேணும். அந்த உடற்கூறு ஆய்வு செய்த பிறகு என்னென்ன காரணத்திற்காக அவர் இறந்தார் என்ற ரெக்கார்டெல்லாம் பண்ண வேணும். ஆக இப்படி இந்த செயல்பாடெல்லாம் செய்வதற்கு சுமார் 1.5 மணி நேரம் தேவைப்படுவதாக மருத்துவர் சொல்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது 31 பேர் எப்படி இவ்வளவு வேகமாக விரைவாக உடற்கூறு செய்ய முடியும் என்ற ஒரு சந்தேகம் மக்களிடத்திலே இன்றைக்கு பரவி இருக்குது, எழுந்திருக்குது. அது அச்சத்தை போகக்கூடிய அரசுடைய கடமை. இதுக்கு நாங்கள் இந்த கேள்வி கேட்டால் அதுக்கு ஏதோ பதில் சொல்கிறாங்க. அதோட ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டாங்க. அதோட கரூர் நடந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்வதற்காக அங்கே இருக்கின்ற ஏடிசிபி ஒருத்தர் நியமிக்கிட்டாங்க. இப்படி 2 பேரும் பணி துவக்கிட்டாங்க. அப்படி ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்ட உடனே அவருக்கு தேவையான உதவியாளர் நியமிக்கல, அலுவலர் நியமிக்கல. அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் மற்ற போக்கு வசதியெல்லாம் செய்து கொடுக்கணும், உட்கட்டமைப்பு வசதியெல்லாம் செய்யணும், எதுவுமே செய்யல. உடனே ஒரு நபர் கமிஷன் ஆணையத்தில் இருக்கின்றவர் உடனே மதியம் 1 மணிக்கு போனான்னு அரசு சொல்லுது. 1 மணிக்கு போய் அங்கே பாதிக்கப்பட்டவர் பார்க்குறாங்க. அப்போ பாதிக்கப்படுகின்ற பொழுது அவரிடத்தில் விவரத்தை கேட்குறாங்க. அந்த விவரத்தை யார் பதிவு செய்ய? உதவியாளரே இல்லை, பதிவு செய்வதற்கு நேர்முக உதவியாளரும் இல்லை. ஆக இதையெல்லாம் ஒரு டிராமாவாக, ஒரு நாடகமாக இந்த அரசாங்கம் அரங்கேற்றி உண்மை சம்பவத்தை மறைப்பதற்காக இந்த அரசு எடுத்த நாடகம்தான் என்பது வெட்ட வெளிச்சமாகுது. அதோடு தலைமைச் செயலகத்தில் 3 துறை செயலாளர்கள், பொறுப்பு டிஜிபி, சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி, இவர்கள் ஒரு குழுவாக இருந்து பேட்டி கொடுக்குறாங்க. என்ன இந்த அரசாங்கம் எதுக்கு பேட்டி கொடுக்க நியமிச்சிருக்கிறாங்க? அரசு போட்ட திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு தான் நியமிக்கப்பட்டது. ஆனால் தமிழக வெற்றி கழக தலைவர் இதெல்லாம் பின்பற்றி இருந்தால் இந்த விபத்து நடக்காதுன்னு சொல்றாங்க. இது எப்படி? ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது. எந்த செய்தியாக இருந்தாலும் அந்த தகவலை அந்த ஒரு நபர் கமிஷன் தான் முறையிட வேண்டும். அதற்கு மாறாக அரசாங்கமே அரசு அதிகாரிகளை காவல்துறையில் வைத்து இப்படி இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் என்று இவர் விளக்கின்ற பொழுது எப்படி ஒரு நபர் கமிஷன் நேர்மையாக செயல்படும்? அரசனுடைய கருத்து இப்படி, அரசாங்கம் தான் ஒரு நபர் கமிஷன் நியமிக்கிட்டு இருக்குது. அப்படி இந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு நபர் கமிஷன் அறிக்கை தாக்கல் செய்வாங்க. அதோட ஒரு ஏடிஜிபி ஒரு கருத்து சொல்றாரு. அதுக்கு கீழே ஏடிஎஸ்பி தான், ஏடிஜிபி ஒரு கருத்து சொல்றாரு. அங்க கரூர்ல ஏடிஎஸ்பி தான் விசாரிக்கிறாரு, அவருக்கு கீழே இருக்காரு. அவர் எப்படி ஏடிஜிபிக்கு எதிராக அவர் எப்படி அங்க போய் அந்த விசாரணை நேர்மையா செய்ய முடியும்? இதெல்லாம் பெரிய சந்தேகம் இருக்கு. எவ்வளவு பதற்றீங்க. ஆக இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுவதாக மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது.
41 உயிர் போவதற்கு இந்த அரசாங்கம் அலட்சியத்தின் காரணமாக, காவல்துறையுடைய பாதுகாப்பு குறைபாட்டின் காரணமாகத்தான் நடந்திருக்கு என்பது எதேச்சையாக தெரிகிறது. அது மட்டுமல்ல, இதே இந்த அரசாங்கத்திலேயே கிட்னி முறைகேடு நடந்தது. உடனே இந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட மருத்துவமனையில் சோதனை பண்ணாங்க. அந்த சோதனையில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டறியப்பட்டு அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அனுமதி ரத்து பண்ணாங்க. அங்கே ஒருவர் நீதிமன்றத்துக்கு போகிறார். நீதிமன்றத்துக்கு போய் அந்த நீதிமன்றத்தில் இன்றைக்கு ஒரு உத்தரவு கொடுக்குது. அதில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிறப்பு விசாரணை குழு SIT நியமிக்க வேணும் ஒரு உத்தரவு போடுது. அந்த உத்தரவை இந்த அரசு எங்கே நிறைவேற்றினது? இதில் காட்டுற அக்கறை, வேக வேகமாக கரூர் சம்பவத்திற்கு ஒரு நபர் கமிஷன் அமைக்கிறீங்க. இதே கிட்னி முறைகேடு நடைபெற்றுவதாக இந்த அரசாங்கமே கண்டுபிடித்து அது நடந்தது உண்மை என்று இந்த அரசாங்கம் வெளிப்படுத்தி அங்கே அதன் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் விசாரிக்கப்பட்டு அதுக்கு ஒரு விசாரணை குழு சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு SIT நியமிக்கிறாங்க. அதுக்கு ஏன் இன்ன வரைக்கும் விசாரணை மேற்கொள்ளாங்க? இல்லையே. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் தான் போகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்த பிறகு இன்றைக்கு CBI வழக்கு, அதாவது கள்ளக்குறிச்சியில் 68 பேர் கள்ளச்சாராயம் மருந்தி இறந்துட்டாங்க. அது உயர்நீதிமன்றம் CBI விசாரிக்க வேணும்னு சொன்னாங்க. ஏன்னா அதில் இருக்கிற காவலர்கள் தான், தமிழ்நாட்டு காவலர்கள் தான் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அதை சரியான முறையில் கண்காணித்து நடவடிக்கை எடுத்திருந்தால் கிட்டத்தட்ட 68 உயிரை காப்பாற்றிடலாம். இன்றைக்கு உயர்நீதிமன்றம் CBI விசாரிக்கணும்னு சொன்னது உடனே உச்சநீதிமன்றம் போகிறாங்க. அதே போல் ஆம்ஸ்டாங் அது பல சந்தேகங்கள் எழுப்பிச்சு. அவருடைய உறவினர் CBI வேணும்னு கேட்டாங்க. உயர்நீதிமன்றம் CBI கொடுத்து உடனே இதுக்கு போகிறாங்க. எங்கே? உச்சநீதிமன்றம் போகிறாங்க. அதே போல் மதுரை சரி அண்ணா நகரில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு பாலியல், அது எதிர்த்து அங்கே போகிறாங்க. கிட்னி முறைகேடு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கொடுத்ததை சிறப்பு குழு நீதிமன்றத்தை எதிர்த்து அங்கே போகிறாங்க. ஆக இந்த அரசாங்கம் இதை விட இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்கு. ஒரு நடுநிலையோட அற்புதமான தீர்ப்பை கொடுத்துருக்குது. ஏன்னா மக்களுக்கிடையே சந்தேகத்தை போற்பது ஒரு நடுநிலையோடு இருக்கின்ற ஒரு ஏஜென்சி விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் CBI விசாரணைக்கு மேற்கொள்ள வேண்டும். அதை கண்காணிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி நியமிச்சிருக்கிறாங்க. அவர்களோடு IGக்கு இணையாக 2 காவல்துறை அதிகாரிகள் நியமிப்பதாக அறிவிச்சிருக்காங்க. இது நல்ல வரவேற்பு. ஆக இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும், கரூர் நிகழ்வை பொறுத்த வரைக்கும் அரசனுடைய அலட்சியம், அதோட எதிர்க்கட்சி என்ற முறையில் முழுமையான பாதுகாப்பு கொடுக்காத காரணம், அடுத்தது காவல்துறை முழுமையான பாதுகாப்பு கொடுக்காத காரணத்தினால 41 உயிர்கள் இழந்ததற்கு இந்த அரசு தான் பொறுப்பு. முதலமைச்சர் சொல்றாரு உள்ள இந்த சம்பவத்துக்கு கரூர் விவகாரம் தொடர்பாக நாங்கள் அரசியல் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்றாரு. ஆனால் நீங்கள் திட்டமிட்டே நடந்துட்டு ஒரு சந்தேகங்களுக்கு ஒரு கடுமையான குற்றச்சாட்டை, இது அரசியல் நான் ஏதாவது பேசுறேன்னா நடைபெற்ற சம்பவம். இதே முதலமைச்சர் சொல்றார், தமிழக உறவுன்னு சொல்றார். என்ன அந்த உணர்வோடு தான் நானும் பேசுனேன். இன்றைக்கு அவர் சொல்லும்போது முதலமைச்சர் ஒரு கருத்து சொல்றார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரையில் அவர்கள் நம்முடைய தமிழ், அந்த உணர்வோடு தான் நான் பேசுகிறேன். எங்கேயுமே அரசியல் பேசுகிறேன். இந்த சம்பவம் நடைபெற்ற அடுத்த நாள் காலையில் 27 நடக்குது, 27/9/2025 நடக்குது. நான் 28/9/2025 நேரடியாக மருத்துவமனைக்கு போய் அங்கே இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு பாதிக்கப்பட்ட காயமடைந்தவர்களை நான் நேரடி ஆறு சொன்னேன். அப்போ பேட்டி கொடுக்கும்போது மட்டும் நான் எந்த அரசியல் என்ன உண்மை தெரிந்த பிறகு நாம் செய்தியாளர் சந்தித்து விவரங்களை தெரிவிக்கலாம் என்று தான் தெரிவித்தேன். இந்த வரைக்கும் அரசியல். ஆனால் இன்றைய முதலமைச்சர் 0 ஹவரில் பிரதான எதிர்க்கட்சி கரூர் சம்பவம் குறித்து பேசிய பிறகு அவர் அதுக்கு பதில் சொல்லியிருந்தால் பரவாயில்ல. ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மறுத்துவிட்டு ஆளுங்கட்சி சேர்ந்த முதலமைச்சர் அவர்கள் இந்த நாங்கள் என்னென்னலாம் செஞ்சோம்னு தெரிவிக்கிறார். ஏன் இந்த பயம், ஏன் இந்த பதட்டம்? அப்போ இது ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாக கருதப்படுகிறது, சந்தேகம் ஏற்படுகிறது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் பிரதான எதிர்க்கட்சி இன்னைக்கு தொடர்ந்து பாருங்க, எந்த ஆட்சியாக இருந்தாலும்
பிரதான எதிர்க்கட்சி அந்த நடந்த சம்பவம் குறித்து அரசனுடைய கவனத்துக்கு கொண்டாடும். அரசு அதுக்கு பதிலளிக்கணும். ஆனால் இன்னைக்கு பிரதான எதிர்க்கட்சி கரூர் சம்பவம் குறித்து 56 விதியின் கீழ் பொது முக்கியம் வாய்ந்த நிகழ்வு குறித்து பிற அலுவலை ஒத்தி வைத்து விவாதிக்க வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அதுக்கு மாறாக ஆளுங்கட்சி முதல்வர்கள் என்னென்ன செய்து கொடுத்தா ஆக இதில் ஏதோ இருப்பதாகத்தான் சந்தேகம் இருக்கின்றது. பதட்டம். ஏன்னா இன்னைக்கு சிபி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு விட்டாங்க. உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அதை கண்காணிக்கிறாங்க. பிறகு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை கண்காணிக்கும் சொல்லிட்டாங்க. இதில் தான் பல பிரச்சனை இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் முழுமையாக நான் சொல்லலை. இருந்தாலும் அந்த கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது செருப்பு விசுறாங்க, உடனே ஆம்புலன்ஸ் வருது, விளக்கு மின்சார விளக்கு அணைக்கப்படுகிறது, தடியடி பிரயோகம் செய்கிறாங்க. இப்படி நடக்கின்றது. இந்த கூட்ட நெரிசல் இப்படிப்பட்ட சம்பவம்லாம் நடந்தது. இதையெல்லாம் விசாரணையில் வரும். இந்த பயம் இருக்குது. இதை என்ன நான் முழுமையாக நான் சொல்லலை. அது விசாரணையில் வரும்போது நாட்டு மக்களுக்கு ஊடகத்தின் மூலமாக தெரிவித்தா நல்லா இருக்கு. அதாவது இன்னொன்று அவர் இதுக்கு அதுக்கு அவருக்கு வேற வழி இல்லையே, வேற இதைத்தானே சொல்லி ஆகணும். அவர் இந்த ஆட்சியில் நடைபெற்ற தவறை மறைப்பதற்கு இப்படி ஒரு கருத்து ஏங்க நாங்க சப்போர்ட் எதுக்கு பண்ணோம்? ஒரு இவரே தானே சொன்னாரு, எந்த அரசியல் கட்சி தலைவரும் பார்க்கல, தமிழக உறவுன்னு சொல்றாருல, இவர் சொன்னது நியாயம், நாங்க சொன்னா தப்பு. நாங்க அந்த உணர்வோடு தான் பேசுறோம்னு பதிவு வச்சிருக்கிறேன். ஆக இந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் பார்க்கல. நான் எழுச்சி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு போது ஒரு 4-5 மாவட்டத்தில் கொடுத்தாங்க. மீது எந்த இடத்துலையுமே போலீஸ் பாதுகாப்பை கொடுக்கல. ஆனா இது வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த அரசாங்கம் கரூர் சம்பவத்தில் 41 உயிர்கள் இழந்திருக்கிறாங்க. இதில் ஏதோ மர்மம் இருக்கின்றது. இதை மறைப்பதற்கு தான் நான் பேச ஒவ்வொரு அமைச்சராக எழுந்திருந்து இடையை மறித்து கருத்துக்களை சொல்றாங்க. இந்த கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நாங்கள் என்ன கேட்குறோம்? நீ முழுமையாக பாதுகாப்பு கொடுத்துக்கணும். இன்னைக்கு இது ஏற்கனவே ஒரு பிரபலமான ஒரு வருகின்ற ஒரு மாவட்டத்துக்கு இருக்கும்போது அதிக அளவு கூட்டம், ஏற்கனவே 4 மாவட்டத்தில் கூட்டம் இருக்குது. உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த நிர்வாக வசதிக்காக அந்த கூட்டம் நடைகின்ற சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசி அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுத்திருக்கணும். அதெல்லாம் கேட்டால் பதில் அது மக்கள் நம்புவாங்களா நம்பலான்னு ஓட்டு போட்ட பிறகு பார்க்கலாம். ஏன்னா 41 உயிர்கள் இழந்ததை பற்றிலாம் கவலை இல்லை. ஒவ்வொரு அமைச்சரும் சொல்ல பதிலாம் வந்திருக்குது. நான் கேட்குற கேள்வி, 41 உயிர்கள் விலை மதிக்க முடியாத உயிர்களை இழந்திருக்கிறோம். அது இந்திய திருநாட்டிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற பொதுக்கூட்டத்தில் ஒரே சமயத்தில் 41 பேர் இழந்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கரூரில் தான் நடந்திருக்குது. அதை பற்றி அதில் என்னென்ன பிரச்சனைன்னு சொன்னால் அதையெல்லாம் மனமாற்றம் செய்கிறாங்க. அதுக்கு தான் எந்திரிச்சு ஒவ்வொருத்தராக பதில் சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் காலையில் 8 மணிக்கு போகிறேன், உடலாம் வந்தாங்க. அப்போ அந்த பிராத பரிசோதனை செஞ்ச உடலெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸ் நிற்கும். அதில் என்ன, அதில் ஒட்டியிருக்கிறாங்க கரூர் மாவட்ட திமுக மருத்துவமனை. கரூர் மாவட்ட திமுக மருத்துவமனை ஒட்டியிருக்கு. யார் அரசியல் செய்கிறா? திமுக தானே அரசியல் செய்யுது. நாங்களாம் அரசியல் செய்கிறோம். ஏன் அரசாங்கத்தில் வண்டி இல்லையா? அப்படி ஒரு மோசமான அரசாங்கமாக அந்த அரசாங்கம்? சிந்திச்சு பாருங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு எல்லா நிதியிலையும் அரசியல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. நாங்கள் எந்த இடத்துலையுமே அரசியல் குறிப்பிட்டு பேசலையே. நான் இதுவரைக்கும் பேட்டி கொடுத்ததும் சரி, அறிக்கை விட்டதும் சரி, சட்டமன்றத்தில் பேசுனதும் சரி, நடுநிலையோடு தான் பேசுகிறேன். பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள், அந்த மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இது எதனால் ஏற்பட்டது அதை கண்டுபிடித்து இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் நாங்கள் சொல்றோம். நல்லா சிந்திச்சு பாருங்க. 4 இடத்துல கூட்டம் நடந்தது. 4 இடத்துல இதே திமுக ஆட்சி தான். திருச்சி அப்போ என்ன நடந்தது? அரியலூர் எப்படி நடந்தது? நாகப்பட்டினம் எப்படி நடந்தது? திருவாரூர் எப்படி நடந்தது? அப்போலாம் அந்த அரசாங்கம் என்ன கும்பகரணமாக தூங்கிட்டு இருந்ததா? சிந்திங்க. ஒரு அரசு தான் எல்லா பொறுப்பும். ஒரு அரசு தான்
ஒரு கூட்டத்துக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அந்த கட்சித் தலைவர் குறைச்சி இப்படி இருக்குது, நீ சரி செய்யுங்க அப்படின்னு சொல்ல வேணும். அப்புறம் மாவட்ட நிர்வாகம் இப்படி பல இடத்துல நடந்திருக்குது, இப்படிப்பட்ட கூட்டம் கூடுது, இதற்கு இப்படிலாம் நடைமுறை பின்பற்ற வேண்டும் என்ற கூட்டத்தையெல்லாம் எதுவுமே கூட்டலையே, எதுவுமே செய்யலையே. நிகழ்வு நடந்து விட்டது. இந்த நிகழ்வை மறைப்பதற்கு இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு நாடகத்தை அரங்கேற்று உடற்கூறாய்வு பண்ணும்போது எதனால சீக்கிரம் பண்ணான்னு சொன்னது வந்து பிரீசர் பாக்ஸ் இல்ல அப்படின்னு மெயினா வந்து அந்த உள்ள வந்து குளிரூட்டப்பட்ட எவ்வளவுதான் வந்து ஒரு மருத்துவமனையில நவீனமாக்கப்பட்ட மருத்துவமனையில எவ்வளவுதான் இருந்தது, அதை பத்தி ஏதாவது சொன்னாங்களா? ஏங்க இவ்வளோ மருத்துவர் அழைக்கிறேன்னு சொல்றீங்க, குளிர்சாதன பெட்டி இந்த அரசாங்கம் நினைச்சா வராதா? ராத்திரியா மீட்டிங் போடுறீங்க, ராத்திரி என்ன மக்கள் என்ன தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் தெரியாதவங்களா? எல்லாம் சிந்திச்சு பாருங்க. இவ்வளோ டாக்டரை வரவழைக்கிறீங்க, இந்த குளிர்சாதன பெட்டியை ஒரு 41 பெட்டி வரவழைக்க முடியாதா? கரூர்லேயே 10-15 இருக்கும், பக்கத்தில் எல்லா நகரமும் இருக்குது, நாமக்கல் இருக்குது, பக்கத்தில் திருச்சி இருக்குது, எவ்வளவு வந்து குளிர்சாதன பெட்டியும் வரவழைக்கலாம். ஆனால் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி அதுக்கு சமாதானப்படுத்துறாங்க. அவங்க வந்து தமிழ்நாடு கேடரா இருந்தாலும் தமிழகத்தை சார்ந்தவர்களாக இருக்க மாட்டாங்க, அதுக்கு மேல்முறையீடு போவோம் அப்படின்னு சொல்லி அது நாங்கள் அதுக்குள்ளே நாங்கள் போவோம், நாங்கள் நீதிமன்ற தீர்ப்புக்குள்ளே நாங்கள் போவோம். இந்த வேலுச்சாமிபுரத்தில் தமிழக வெற்றி கழக கூட்டம் நடத்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் நடந்த நிகழ்வுகள், இதில் என்னென்ன குறைபாடுகள், எதை சரி செஞ்சிருந்தா இந்த உயிரிழப்பு ஏற்பட்டது, அந்த விவரத்தை தான் நாங்கள் அரசனுடைய கவனத்தில் கொண்டு போய் அதுக்கு பதில் கேட்டோம். போகும்போது ஒரு பாதிக்கப்பட்டவர் வந்து நாலேஜ் இல்லாமையே வந்து பண்ணிட்டாங்க. அது வந்து அதிமுகவுடைய ஒரு ஒன்றிய செயலாளர். அதாவது இதையெல்லாம் ஒரு கட்டுக்கதை, எங்களுடைய கவனத்துக்குள்ள இது வரல. அப்படி நேரம் தான் நாங்களே போய் பண்ணியிருக்கோம். ஆகவே இதை ஊடகங்களும் பத்திரிகைகளும் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். என்ன நடந்தது என்று நீங்கள் அத்தனை பேருமே நீங்கள் வந்து உங்களுடைய தொலைக்காட்சியின் மூலமாக மக்களுக்கு தெரிவிச்சிருக்கிறீங்க. நாங்கள் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் இன்றைக்கு கரூர் நகரத்தில் வேலுச்சாமிபுரத்தில் நடந்த நிகழ்வு குறித்து இந்த அரசுடைய கவனத்துக்கு 56 விதிகளை கொண்டு வந்தோம். அதை பற்றி பேசினோம். அதுக்கு தகுந்த விளக்கம் இந்த அரசால் கொடுக்க முடியல. இந்த அரசாங்கம் திட்டமிட்டு சரியான பாதுகாப்பு கொடுக்கல. இந்த அரசாங்கத்துடைய அலட்சி தான் இந்த 41 உயிர் போனதுக்கு காரணம்.